கார்த்தி சாரை தான் அழைக்க போகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி இங்கே வா, நான் ஒரு செல்ஃபி எடுத்து போகிறேன். உங்கள் அப்பா இல்லைல்ல, அதனால அர்ஜென்ட்டாக செல்ஃபி எடுத்து போகிறேன். இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. இல்லை, இது ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சுல ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு. யாருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது. ஒரு கேட்டு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது கிடையாது. மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறது. அந்த ஃப்ளாஷ் வேற, பின்னாடி ஒரு ஃப்ளாஷ், முன்னாடி ஒரு ஃப்ளாஷ். அவ்வளோ ஃப்ளாஷ் கண்ணில் பட்டா மைக்ரேன் இருக்கிறவன் என்ன ஆவான்? ஒரு அவஸ்தையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மரியாதையாக கேட்டு எடுக்கணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஐட்டமா அப்படின்னு வருத்தமாக இருக்கு. இல்லை, இப்படி சொன்னாதான் நான் உண்டு, வேற எப்போ சொல்ல முடியாது. எதுவும் வரல. அது இப்போ வந்து ஒரு இதுக்குமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஸ்டாண்டப் காமெடி கிட்டிங்காக ஒரு மோமெண்ட்டுக்காக தான் இதெல்லாம். நம்ம சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது பேசி நியூஸ் பண்ணாதான் முடியும். பட் நிஜமாவே ஐ டோன்ட் ஹேவ் எனி பிக்சர்ஸ் வித் யூ. ரிக்வெஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன், அது நீங்கள் கொடுப்பீங்கன்ற அதை தான் இங்கே எல்லாருக்குமே சொல்கிறேன். நாங்கள் வெளியே போகும்போது எஸ் வி ஆர் பப்ளிக் ஃபேஸஸ் அண்ட் ஜென்ட்ஸை விட லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வெளியே போகும்போது எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும், எந்த ஒரு ப்ரைவேட் மூமெண்ட்டாக இருந்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. அவங்க தான் உண்டு, தம் ஃபோன் உண்டு அப்படின்னு, அது ஒரு இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி அப்படிங்கிறது கூட தெரியாமல். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்கள வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவங்க பாத்ரூம்ல செய்ய வேண்டிய விஷயங்களை கூட டிக்டாக்ல எடுத்து உலகம் முழுக்க பரப்பி விட்டுறாங்க. அதே போல எல்லாரையுமே அவங்க வந்து நினைக்கிறதுனால பிரஸுக்கு இது நல்லா தெரியும். நாம வந்து அடிக்கடி சந்திக்கிறோம். டெய்லி நீங்க வந்து விஐபிஎஸோட கலந்து பேசிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பவுண்டரிஸ் வந்து பிரஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் பப்ளிக்கு சுத்தமா தெரியறதே இல்லை. இன்னைக்கு ஃபோன் இருந்தா அந்த ஃபோன் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எதுவுமே மரியாதையோ பிரைவசியோ வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு ட்ரெண்டிங் ஆயிப்போச்சு. அதுல எல்லாரும் எல்லா டைமும் மனுஷங்க தானே, எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. கார்த்தி சார் இன்னைக்கு அதை வந்து காட்டமா சொன்னாரு. I wanted to make a point with him on stage that இதை தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ எடுக்கிறவங்க கண்டிப்பாக அவர் சொன்னதையும் கண்டிப்பாக போடுங்க. வி லவ் யூ. தமிழ் சினிமா ரசிகர்கள் மாதிரி பண்பான ரசிகர்கள் கண்டிப்பாக இந்தியாவில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அன்பான பண்பான ரசிகர்கள். பட் செல்ஃபி விஷயத்தில் கொஞ்சம் எவ்ரிபடி நீட்ஸ் தேர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும்.